Decode the World Unfiltered. I'll be meeting very shortly with President Putin. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. ஆனால் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. ஆனால் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. போரால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய அதிபர் பங்கேற்க மாட்டார். யாருன்னா ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கி இல்லாம தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அது உலக அரங்கில் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்குது. யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போறதில்லை. ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு யுக்ரைன் போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவதா ஒரு வாக்குறுதி அளித்தார். ஆனால் அவர் அதிபராக பதவியேற்று 6 மாதங்கள் கடந்தும் போரை நிறுத்த முடியவில்லை. போரை நிறுத்தணும் அப்படின்னு புதினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் பலவிதமான அழுத்தங்களை கொடுத்தும் ஒன்றுமே நடக்கலை. புதினை திருப்திப்படுத்துறதுக்காக ஜெலன்ஸ்கியை குற்றம் சாட்டுவதும், அவரை ஜெலன்ஸ்கியை திருப்திப்படுத்தணும், யுக்ரைனை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு புதினை குற்றம் சாட்டுவதுமா நாட்களை கடத்தி வந்துட்டார் டொனால்ட் ட்ரம்ப். ஒரு வழியாக இப்போ ட்ரம்ப்பும் புதினும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சந்தித்து யுக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கி அழைக்கப்படலைங்கிறதும், குறைந்தபட்சம் அவருடைய கருத்துக்களை கூட கேட்கவில்லை அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரீமியா மற்றும் ரஷ்ய இராணுவம் கைப்பற்றி இருக்கக்கூடிய டான்பாஸ், இந்த பகுதிகள் ரஷ்யா வசமே இருக்கும் அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் ஒன்று. 2014ஆம் ஆண்டு பொது வாக்கெடுப்பு நடத்தி கிரீமியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது ரஷ்யா. 2022ஆம் ஆண்டில் டான்பாஸ் ரஷ்ய இராணுவத்தின் பிடிக்கு சென்றது. யுக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாதுங்கிறது இன்னொரு நிபந்தனை. இராணுவ பலத்தை வெகுவாக குறைக்க வேண்டும். யார்? யுக்ரைன் குறைக்கணும்னு ரஷ்யா நிபந்தனை விதிக்கிறாங்க. ரஷ்யாவுடைய தென்கிழக்கு பகுதியிலிருந்து யுக்ரைன் இராணுவம் வெளியேற வேண்டும். இதெல்லாம் அடுத்தடுத்த நிபந்தனைகளாக புதின் தரப்பிலிருந்து வைக்கக்கூடியது. இந்த நிபந்தனைகளை ரஷ்யா விதித்திருக்கிறது. இதுக்கிடையில் ரஷ்ய இராணுவத்துடைய பிடியில் இருக்கக்கூடிய கர்சன் மற்றும் சபோரிஷியா அப்படிங்கிற பகுதியெல்லாம் யுக்ரைனோடது. இந்த பகுதிகள் யுக்ரைனுக்கு விட்டு கொடுக்கப்படும் அப்படின்னும் ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. தற்போதைய நிலையில் யுக்ரைனுடைய 20% நிலப்பரப்பை ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இந்த போர் தொடங்கிய பிறகு 20% நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றி இருக்குது. ஆனால் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறார். யுக்ரைனுடைய ஒப்புதல் இல்லாமல் எடுக்கப்படக்கூடிய எந்த முடிவும் அமைதியை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கியோடைய திட்டவட்டமான கருத்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுக்ரைனுடைய இறையாண்மை அது மட்டும் இல்லை, நிலப்பரப்பு ஒருபோதும் சமரசம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாரு. யுக்ரைன் நிலப்பரப்புகளை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பரிசாக அளிக்க முடியாது. இதுதான் ஜெலன்ஸ்கி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்படி செய்வது போரை கைவிடுவதற்கு பதிலாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வெகுமதி அளிப்பது போலாகும் அப்படின்னும் சொல்கிறார் அவர். யுக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் ட்ரம்ப் மற்றும் புதின் தனியாக பேசுவது யுக்ரைனை தங்கள் முடிவுகளுக்கு அடிபணைய செய்ய நிர்பந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் யுக்ரைன் முன்வைக்குது. ஜெலன்ஸ்கி இல்லாத இந்த பேச்சுவார்த்தைங்கிறது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் பங்கேற்காததால் ரஷ்யா அல்லது அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு ஏற்ற ஒரு சமாதான ஒப்பந்தம் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் யுக்ரைனுக்கு அரசியல் மற்றும் நிலப்பரப்பு ரீதியான பின்னடைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அமெரிக்கா மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் வேறு விதமான பார்வைகளை முன்வைக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் யுக்ரைனுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ட்ரம்ப்புடைய அணுகுமுறைங்கிறது அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஜெலன்ஸ்கி இல்லாத பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது புதினுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையலாம். யுக்ரைனை தனிமைப்படுத்தி அமெரிக்காவோட நேரடியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. இது ரஷ்யாவின் உலகளாவிய நிலைப்பாட்டை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு ரஷ்யா நினைக்குது. ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தைக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் என்னன்னா அலாஸ்கா. இந்த இடத்தேர்வும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா ட்ரம்ப் மற்றும் புதின் பேச்சுவார்த்தை அலாஸ்காவில் நடைபெறுவதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று புவிசார் அரசியல், இன்னொன்று வரலாற்று மற்றும் நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம். அலாஸ்கா அமெரிக்காவுடைய ஒரு பகுதி அப்படின்னாலும் ரஷ்யாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அலாஸ்காவுடைய மேற்கு முனையானது ரஷ்யாவினுடைய கிழக்கு முனையிலிருந்து பெரிங் ஜலசந்தி, அதாவது பெரிங் ஸ்ட்ரெயிட்
அதனால் பிரிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இதனால் ரஷ்ய அதிபர் புதின் நீண்ட தூரம் பயணிக்க தேவையில்லை அப்படின்றது ஒன்று. அலாஸ்கா இரு நாடுகளுக்கும் இடையில் நடுநிலையான மற்றும் சமமான பயண தூரத்தை அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்குது. எந்த தலைவரும் மற்ற நாட்டிற்கு பயணம் செய்ய அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது இது உணர்த்துது. அலாஸ்கா ஒரு காலத்தில் ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருந்தது தான். 1867ஆம் ஆண்டில் ரஷ்யா இந்த நிலப்பரப்பை அமெரிக்காவுக்கு $7.2 மில்லியன் விற்கிறாங்க. 1853ஆம் ஆண்டிலிருந்து 1856ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த கிரிமியன் போரில் ரஷ்யா தோல்வி அடைந்து இந்த போரில் ஏற்பட்ட பெரும் செலவுகள் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அலாஸ்காவை விற்பதன் மூலமாக ஒரு பெரிய தொகையை பெற ரஷ்யா திட்டம் போடுது. அது மட்டும் இல்லாமல் அலாஸ்கா ரஷ்யாவிடமிருந்து மிகவும் தொலைவில் இருந்ததுனால அதை இராணுவ ரீதியாக பாதுகாக்கிறதுங்கிறதும் கடினமாக இருக்குதுன்னு நினச்சது ரஷ்யா. ஒருவேளை போர் ஏற்பட்டுச்சுன்னா பிரிட்டன் அலாஸ்காவை கைப்பற்றிவிடும் அப்படின்னு ரஷ்யாவுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. அப்போ பிரிட்டனுக்கு அலாஸ்காவை இழப்பதை விட நட்பு நாடாக இருந்த அமெரிக்காவுக்கு விற்கிறது தான் புத்திசாலித்தனமான முடிவுன்னு சொல்லி அப்போ ரஷ்யா அந்த அலாஸ்கா பகுதியை அமெரிக்காவுக்கு வித்துடுறாங்க. அலாஸ்காவுடைய முக்கிய வருவாய் ஆதாரங்கிறது கடல் ஓட்டர்களின் சி ஓட்டர் அப்படிம்பாங்க, தோள்கள் மீதான வர்த்தகம் தான். இந்த விலங்குகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டதுனால வர்த்தகம் லாபமற்றதாக மாறிடுச்சு. லாபம் இல்லாத நிலையில் அலாஸ்காவை ஒரு காலனியாக பராமரிப்பது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு செலவு மிக்கதாக இருந்துச்சு. அலாஸ்காவிலிருந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதுங்கிறது புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லை, ரஷ்ய அதிபர் புதினுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. அதுவும் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அதனால் அவர் ஐசிசியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது. அமெரிக்கா ஐசிசியில் உறுப்பினராக இல்லாததுனால புதின் அலாஸ்காவுக்கு வருவதில் சட்ட சிக்கல் எதுவும் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ட்ரம்ப் மற்றும் புதின் இருவருமே அமெரிக்க மண்ணில் சந்திப்பது இதுதான் முதல் முறை. ட்ரம்ப்புடைய முதல் பதவி காலத்தில் இருவரும் 6 முறை சந்தித்து கொண்டாங்க. இந்த சந்திப்புகள் அனைத்துமே G20 மாநாடு, அதே போல் ஏபிஇசி அப்படின்னு சொல்லக்கூடிய APEC இருக்கு இல்லையா, ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கார்ப்பரேஷன் போன்ற சர்வதேச மாநாடுகளின் போது தான் அந்த சந்திப்புகள் நடந்திருக்கின்றன. ஃபின்லாண்டுடைய ஹெல்சிங்கிங்கிற இடத்துலையும் ஜப்பான் நாடுகளிலும் தான் 2 பேருமே சந்திச்சிருக்கிறாங்க. புதின் கடைசியாக அமெரிக்காவுக்கு போனது 2015ஆம் ஆண்டு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்குக்கு சென்ற புதின் அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை சந்திச்சிருந்தார். மொத்தத்தில் அலாஸ்கா சந்திப்பு அப்படிங்கிறது புவியியல் அண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வரலாற்று பின்னணி மற்றும் நடைமுறை வசதிகள் ஆகியவற்றுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றாகவும் இந்த இடம் என்பது பார்க்கப்படுது. ஆனால் முக்கியமான பங்குதாரராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி இல்லாமல் நடைபெறும் பேச்சுவார்த்தைங்கிறது யுக்ரைன் போரினுடைய எதிர்காலத்தை மட்டுமில்லாமல் உலக அரசியல் மற்றும் சர்வதேச சட்டங்களின் அடிப்படை கொள்கைகளையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. எனவே இந்த கூட்டமும் இதில் ஏற்படக்கூடிய பேச்சும் அதில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தமும் என்னவாக இருக்க போகிறது, அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதும் உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடியதாக மாறி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.